வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாணவி அம்ஷிக்கு நீதி கோரி பெரும் போராட்டம். பாட்டலி சம்பிக்க ரணவக்க மீது தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி. மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுமா? அரசின் நிலைப்பாடு. இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ய தயார், ட்ரம்ப் தெரிவிப்பு. தொடர்பான இலங்கை செய்திகள். ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பில் உள்ள டூப்ளிகேஷன் வீதி முற்றிலுமாக தடைப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் கொட்டாஞ்சேனை பகுதியில் கட்டிடத்தில் இருந்து விழுந்து மாணவி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த மாணவி கல்வி பயின்ற ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரிக்கு முன்பாக பெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மாணவி சம்பந்தப்பட்ட பாடசாலையின் ஆசிரியரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் அதன் விளைவாக மாணவி தற்கொலை செய்து கொண்டதாகவும் போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த மாணவி அம்ஷிக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த ஆசிரியரையும் கைது செய்யுமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக டூப்ளிகேஷன் வீதி முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதியில் ஒருவித பதற்றம் நிலவியுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கான இயந்திரம் புனரமைத்து இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மானிப்பாய் இந்து கல்லூரியின் 72வது ஆண்டு பழைய மாணவர்களால் நடத்தப்படும் தண்ணீர் MHC 72 சேற்றட்டத்தின் திறப்பு விழா நிகழ்வில் யாழ்ப்பாண புகையிரத நிலைய பொறுப்பதிகாரி பிரதீபன், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர், பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் புகையிரத நிலையம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் குடிநீர் சவர்த்தன்மை மிக்கதாக காணப்படும் நிலையில் குறித்த இயந்திரத்தால் புகையிரத நிலையத்திற்கு வருபவர்களும் புகையிரத நிலையத்திற்கு அருகில் வசிப்பவர்களும் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விமர்சனங்களோடு மாத்திரம் நின்று விடாமல் எமது பிரதேசங்களில் அபிவிருத்தி குன்றி காணப்படுகின்ற இடங்களில் கல்விசார் அபிவிருத்திகள், பௌதிக வளம் சார்ந்த செயற்பாடுகள் போன்றவற்றை முன்னெடுக்கும் இடத்தில் அதற்கான பொறுப்பினை சரியானவர்களிடம் கொடுக்கின்ற போது அவர்கள் வீண்விரியமின்றி அபிவிருத்தி பணிகளை அந்தந்த பிரதேசங்களில் செய்வர் என்பதை புலம்பெயர் மக்களிடம் நான் கூறிக்கொள்கின்றேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் அமைத்துள்ள அவரது இல்லத்தில் நேற்றைய தினம் மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எனவே பரஸ்பரம் உதாரணமாக சொல்ல போனால் சில முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள் கலந்து வாழுகின்ற பிரதேச சபைகளில் சில சபைகளில் முஸ்லிம்கள் செறிவாக இருக்கின்ற போது அந்த இடத்தில் எங்களுடைய தமிழ் உறுப்பினர்களது உதவிகளை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றார்கள். அவ்வாறு பெற்றுக்கொள்கின்றவர்கள் முஸ்லிம்கள் குறைவாகவும் தமிழர்கள் செறிவாகவும் இருக்கின்ற சபைகளை அமைக்கின்ற போது அவர்களுடைய உதவிகளை அவர்கள் தருவதற்கு முன்வருகின்றார்கள். எனவே பரஸ்பரம் இருபக்க உதவிகளை செய்து சபைகளை அமைக்கக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய மிகவும் மோசமான பேரினவாத கட்சிகள் அல்லது பேரினவாத கட்சிகளுக்கு ஒத்துதுகின்ற அல்லது அவர்களுக்கு அடிவருடிகளாக இருக்கின்ற கட்சிகளை நாங்கள் பெரும்பாலும் எம்மோடு சேர்த்துக் கொள்வதில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கில் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே நாங்கள் கூறியது போல் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை இணைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த ஆணையை அவர்கள் மாற்றி செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லியிருந்தார். ஏற்கனவே நாங்கள் ஒற்றுமையாக இல்லாதபடியால் பாராளுமன்ற தேர்தலிலே கூடுதலாக ஜேவிபி அரசாங்கத்திற்கு கூடுதலான ஆசனங்கள் கிடைத்ததை நாங்கள் எல்லாரும் அறிந்தபடியே. ஆனால் இந்த பிரதேச சபை, நகரசபை தேர்தல்களிலே வடகிழக்கிலே நான் நினைக்கின்றேன் பாரிய பின்னடைவை ஜேவிபி சந்தித்திருக்கிறது. மக்களும் எங்களுடைய தமிழர்கள் ஆளக்கூடிய வகையிலே தங்களுடைய ஆணையை தந்திருக்கிறார்கள். அதைவிட மேலாக ஒற்றுமையாக செல்ல வேண்டும் என்று
செய்தியையும் சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டிலே தமிழீழ விடுதலை இயக்கத்தை பொறுத்த மட்டிலே கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தை மேலும் அபிவிருத்தி செய்து வினைத்திறனாக செயற்பட வைப்பது தொடர்பான கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சோதிநாதன், மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் காணி நலாயினி இன்பராஜ், வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தலைவர் உமாகரன், பிரதேச செயலாளர், மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், கரைச்சி பிரதேச செயலாளர்கள், வர்த்தகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க மற்றும் 3 பேருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2016ஆம் ஆண்டு ராஜகிரியவில் நடந்த ஒரு சாலை விபத்துடன் தொடர்புடைய ஆதாரங்களை மறைத்த குற்றச்சாட்டுகளுடன் இந்த குற்றச்சாட்டு தொடர்புடையது. இதில் ரணவக்க ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பின் மூலம் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பினருக்கு எதிரான விசாரணையை தொடருமாறு கொழும்பு உயர் நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி ஜெயந்த ஜெயசூர்யா மற்றும் நீதிபதி காமினி அமரசேகர ஆகியோரின் ஒப்புதலுடன் இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்ற நீதிபதி எஸ் துரைராஜா வழங்கியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் வைத்து சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கமைய எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்று பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர், மின்சார கட்டணங்களை அதிகரிக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு இல்லை என்றாலும் கடனை திருப்பி செலுத்துவதற்கு மின்சார கட்டணங்களில் இருந்து கிடைக்கும் பங்களிப்பு அதிகமாக உள்ளது என்று கூறியுள்ளார். இருப்பினும் அடுத்த மாதத்தின் முதல் வாரத்திற்குள் இந்த விடயத்தில் சரியான கருத்தை தெரிவிக்க முடியும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் மிக குறைந்த விலையில் மின்சாரம் வழங்க நாங்கள் உண்மையிலேயே விரும்புகின்றோம். அதுதான் எங்கள் முதன்மையான குறிக்கோள். நாங்கள் குறைக்கவோ அல்லது அதிகரிக்கவோ கூடாது என்ற நோக்கத்துடன் தான் செயற்படுகின்றோம். ஏனென்றால் நாங்கள் இந்த சூழ்நிலையிலேயே செயற்படுகின்றோம். நாங்கள் எங்கும் IMF கூறியதாக அதிகரிக்கவில்லை. அப்படி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. மின்சார சபை இன்னும் கணக்கீடுகளை சமர்ப்பிக்கவில்லை. இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் அதை பெறுவோம். இன்னும் முடிவு செய்யவில்லை. நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம், அதிகரிக்க மாட்டோம் என்று. ஆனால் மறுபுறம் பல விடயங்கள் உள்ளன. கடன் இருக்கின்றது. கடன் தொகையில் ஒரு பகுதியை மின்சார கட்டணத்தில் சேர்க்க வேண்டும். அடுத்த மாத தொடக்கத்தில் நாங்கள் உங்களுக்கு இது குறித்து கூற முடியும். அரசாங்கம் எதிர்மறையான இடத்தில் இல்லை என தெரிவித்துள்ளார். புதிய பரட்சைகள் ஆணையாளர் நாயகமாக AK சுபாசினி இந்திகா குமாரி லியனுக்கே நியமிக்கப்பட்டுள்ளார். பரட்சைகள் ஆணையாளர் நாயகம் பதவியில் கடமையாற்றிய HAMCA ஜெயசுந்தரவின் சேவை காலம் 6ஆம் திகதியுடன் முடிவடைந்ததை அடுத்து குறித்த பதவிக்கு தற்போது இலங்கை பரட்சைகள் திணைக்களத்தின் பரட்சைகள் ஆணையாளர் பதவியில் கடமையாற்றுகின்ற இலங்கை கல்வி நிர்வாக சபையின் விசேட தர அதிகாரியான AK சுபாசினி இந்திகா குமாரி லியனுக்கே உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நியமிக்கப்பட்டுள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கமைய இந்த நியமனத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அது மட்டுமின்றி புதிய அளவியாளர் நாயகமாக YG ஞானதிலக நியமிக்கப்பட்டுள்ளார். அளவியாளர் நாயகமாக கடமையாற்றிய இலங்கை அளவி சேவையின் விசேட தர அதிகாரியான UKSP விஜயசிங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்றமையினால் புதிய அளவியாளர் நாயகம் பதவிக்கு இலங்கை நில அளவை சேவையின் விசேட தர அதிகாரியான YG ஞானதிலக உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நியமிக்கப்பட்டுள்ளார். விவசாய, கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைய அமைச்சரவை இந்த நியமனத்திற்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. மின்னொழுக்கு காரணமாக யாழ்ப்பாணம் அச்சுவேலி நகர பகுதியில் உள்ள அழகு சாதன விற்பனை நிலையம் ஒன்று நேற்று மாலை பகுதி அளவில் எரிந்து சேதமாகியுள்ளது.
விற்பனை நிலையத்தை பூட்டுவதற்கு உரிமையாளர் முயற்சி செய்த பொழுது திடீரென விற்பனை நிலையத்தின் பின்பகுதியில் ஏற்பட்ட மின்னொழுக்கு வேகமாக பரவியுள்ளது. புகை வருவதை கண்ணுற்ற அயல்கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயினை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளனர். யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனமும் விரைந்து வந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் அச்சுவெளி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்பான உலக செய்திகள். ஆக்கிரமிப்புக்கு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்தியாவின் தாக்குதல் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுப்போம் என்று பாகிஸ்தான் கூறியுள்ளது. இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளும் மோதலை அதிகரிக்க கூடாது எனவும் மத்தியஸ்தம் செய்ய தயாராக உள்ளதாகவும் கூறியுள்ளார். இதேவேளை நேற்று பாகிஸ்தான் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய ஷெபேஸ் ஷெரீப் கூறியதாவது, இந்தியா நடத்திய தாக்குதலில் உயிர்நீத்த அப்பாவிகளின் ரத்தத்துக்கு பழிவாங்குவோம் என்று நாங்கள் உறுதியேற்றுள்ளோம். பாகிஸ்தான் தனது தற்காப்புக்காக ஒரு பயங்கரமான பதிலடியை வழங்க முடியும் என்பதை காட்டினோம். எல்லை பகுதியில் சுமார் 1 மணி நேரம் சண்டை நடந்தது. பாகிஸ்தான் விமானிகள் வான்வெளியில் இருந்து தாக்கினர். எதிரியின் விமானங்களை துண்டு துண்டாக சிதறினர். பாகிஸ்தான் நிச்சயம் பழிவாங்கும். இந்த போரை இறுதி வரை எடுத்து செல்வோம். என் பாகிஸ்தான் மக்களே, உங்கள் பாதுகாப்புக்கு நமது ராணுவம் நிற்கும். நாம் எப்போதும் ஒற்றுமையாக இருப்போம். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் நம்மை நம் பாதையில் இருந்து விலக்கி விடலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் பாகிஸ்தான் ஒற்றுமையாக நிற்கின்றது என்று கூறியுள்ளார். சிரியாவில் முன்னாள் ஜனாதிபதி அல் அசாத் ஆதரவாளர்கள் குழுக்களாக சேர்ந்து சிரிய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிரியா அரசு படைகள் மீதும் இந்த கிளர்ச்சி குழுக்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனிடையே கடந்த சில நாட்களாக சிரியாவில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டின் டமாஸ்கஸில் சன்னி பிரிவினருக்கும் டுரோஸ் மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. இந்த மோதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். டுரோஸ் மதத்தினர் இஸ்ரேலிலும் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக சிரியா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதனால் இஸ்ரேல் சிரியா இடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. இந்நிலையில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் இஸ்ரேலுடன் சிரியா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றது. இரு நாடுகளும் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. 3ஆம் நாட்டின் மத்தியஸ்தம் மூலம் இஸ்ரேலுடன் மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சிரியா ஜனாதிபதி ஹயத் தஹீர் அல் சியாம் தெரிவித்துள்ளார். சிரியாவில் இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் 58வது IPL லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. எல்லை பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதால் இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் இன்று நடைபெறவிருந்த பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி ரத்து செய்யப்படலாம் என்று தகவல் வெளியானமை குறிப்பிடத்தக்கது. மே 11ஆம் தேதி தர்மசாலாவில் மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் இடையே நடைபெற இருந்த IPL போட்டிகள் மும்பைக்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.